Good morning, champion. This is Professor Aswin from Government College of Technology. I am my technical champion Niveda along with me. So I am இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் மெட்டீரியல் சயின்ஸ்ல plain carbon steel னா என்னன்னு பார்க்க போறோம். Plain carbon steel னா என்ன சொல்றாங்க? So these steel usually are iron with less than 1% carbon and small amount of manganese, phosphorus, sulfur and silicon. 1% கார்பனுக்கு கம்மியா அயன் வச்சிருந்தானா அவன் தான் plain carbon steel சொல்றோம். plain அப்படினா வந்து அது வந்து கம்மியா இருக்கும் அப்படினா 1% கார்பனை விட கம்மியா இருக்கும்னு தெரியும். அதனால manganese, phosphorus, sulfur, silicon வந்து இது கொஞ்சம் அமௌண்ட் சேர்ப்பாங்கன்னு சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க? Next, the weldability and other characteristics of these steels are primarily a product of carbon content. ஏன் இந்த கார்பன் கண்டென்ட்டை வந்து சிறப்பாக பேசுகிறாங்கன்னா கார்பனை பொறுத்து தான் ஸ்டீலோட பண்புகள் வந்து மாறும். முக்கியமான பண்புகள் என்னன்னா வெல்டபிலிட்டி அப்படின்னா முக்கியமான பண்பு. அது எதை பொறுத்து இருக்கு? கார்பனை பொறுத்து இருக்கு. அடுத்து என்ன சொல்றாங்க? Next, plain carbon steel are further subdivided into 4 groups. First வந்து low carbon steel, medium carbon steel, high carbon steel, very high carbon steel. ஸோ 4 வகையா பிரிக்கிறாங்க. 4 வகையா பிரிக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து கார்பன் கம்மியா இருக்கும்போது நம்ம எப்படி செல்லமா கூப்பிடுறோம்? லோ கார்பன் கூப்பிடுறோம். அதுக்கு மேல அப்படின்னு போகும்போது மீடியம் கார்பன். அதுக்கு மேல போனா ஹை கார்பன். அதுக்கு மேல போனா வெரி ஹை கார்பன். ஸோ 4 வகையா பிரிக்கிறாங்க. ஸோ இதுல வந்து டக்டிலிட்டி வந்து கம்மியா இருக்கும். ஹார்ட்னஸ் டக்டிலிட்டியை குறைக்கணும், ஹார்ட்னஸ் அதிகப்படுத்தணும் ஆசைப்பட்டா ஸோ இந்த மாதிரி இது லோ கார்பன் ஸ்டீலுக்கு டக்டிலிட்டி வந்து கம்மியா இருக்கும், அதிகமா இருக்கும். போக 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 டக்டிலிட்டி குறைஞ்சிட்டே வரும். அதே போல் ஹார்ட்னஸ் பார்த்தீங்கன்னா வந்து போக 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 அதிகமாகிட்டே போகும். ஸோ டக்டிலிட்டி குறைஞ்சிக்கிட்டே போகும். அதாவது லோ கார்பன் ஸ்டீலுக்கு டக்டிலிட்டி அதிகமாக இருக்கும், லோ கார்பன் ஸ்டீலுக்கு ஹார்ட்னஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். லோ கார்பன் ஸ்டீலுக்கு ஹார்ட்னஸ் கம்மியாக இருக்கும், டக்டிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்படியே உல்டாவாக இருக்கும். டக்டிலிட்டி அதிகமாக இருக்கும்போது ஹார்ட்னஸ் கம்மியாக இருக்கும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இப்போ லோ கார்பன் ஸ்டீலை பற்றி சிறப்பாக பார்க்க போகிறோம். லோ கார்பன் ஸ்டீலை பற்றி ஏன்னா தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ லோ கார்பன் ஸ்டீல் வந்து லெஸ் தென் 0.3% கார்பன் சொல்கிறாங்க. They machine and weld nicely and are more ductile than high carbon steel. ஸோ டக்டைலாக இருக்கும் அப்படின்றது ஒரு பண்பு. லோ கார்பன் ஸ்டீல் வந்து டக்டைலாக இருக்கும்ன்றது ஒரு பண்பு. ரெண்டாவது வந்து ஹார்ட்னஸ் வந்து கம்மியாக இருக்கும், டக்டிலிட்டி அதிகமாக இருக்கும், ஹார்ட்னஸ் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்றது தெரியுங்களா. நல்ல மெஷினபிலிட்டி இருக்கும், நல்ல வெல்டபிலிட்டி இருக்கும். மெஷினபிலிட்டியும் குட்டு, வெல்டபிலிட்டியும் குட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் யாரோட கம்பேர் பண்ணா ஹை கார்பன் ஸ்டீல் அப்படியே அடுத்த கார்பன் ஸ்டீலோட கம்பேர் பண்ணாதது இதெல்லாம் நல்லா இருக்கும் சொல்றாங்க. அடுத்து மீடியம் கார்பன் ஸ்டீல். நெக்ஸ்ட் மீடியம் கார்பன் ஸ்டீல்ல have 0.32 to 0.45% of carbon. Increased carbon means increased hardness and tensile strength, decreased ductility and more difficult machining. ஸோ இதை விட லோ கார்பன் ஸ்டீலில் மெஷினபிலிட்டி நல்லா இருக்கும்னாங்க. ஸோ அதை விட இதில் மெஷினபிலிட்டி கம்மியாக இருக்கும்ன்றாங்க. அதுக்கப்புறம் இதில் டக்டிலிட்டி நல்லா இருக்கும்னாங்க, அதிகமாக இருக்கும்னாங்க. இதில் டக்டிலிட்டி கம்மியாகும்ன்றாங்க. இதில் ஹார்ட்னஸ் வந்து கம்மியாக இருக்குன்றாங்க, ஹார்ட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றாங்க. கார்பன்னாலே வந்து ஹார்ட்னஸ் அதிகமாக, டென்ஷன் ஸ்ட்ரென்த் இதில் கம்மியாக இருக்குன்றாங்க, டென்ஷன் ஸ்ட்ரென்த் அதை விட இது அதிகமாக இருக்குன்றாங்க. ஒரு கம்பேரிசனுக்கு பார்க்கும்போது பண்புகள் வந்து லோ கார்பன் ஸ்டீலோட ஹை கார்பன் ஸ்டீல் எப்படி மாறுதுன்றது அது சிறப்பான தருணம். அடுத்து ஹை கார்பன் ஸ்டீலை பற்றி. ஸோ ஹை கார்பன் ஸ்டீலில் வந்து 0.45 to 0.75% கார்பன் இருக்கும். அதை வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, ப்ரீ ஹீட்டிங் அண்ட் போஸ்ட் ஹீட்டிங் சொல்லிட்டு ரெண்டு வகையான ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. வெரி ஹை கார்பன் ஸ்டீலை பற்றி என்ன சொல்றாங்க? ஸோ வெரி ஹை கார்பன் ஸ்டீலில் வந்து அப் டு 1.5% ஆஃப் கார்பன் இருக்கும். யூஸ்டு ஃபார் ஹார்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் சச் அஸ் மெட்டல் கட்டிங் டூல் அண்ட் ட்ரக் ஸ்ப்ரிங். ஸோ நம்ம இன்னைக்கு நிவேதா மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? பிளைன் கார்பன் ஸ்டீலை பற்றி தெரிஞ்சுக்கணும். பிளைன் கார்பன் ஸ்டீல் வந்து 4 வகையாக இது ஒன்று தெரிஞ்சுக்கணும். 4 வகைனா லோ கார்பன் கம்மியாக இருந்தால் கார்பன் கம்மியாக இருந்தால் லோ கார்பன் ஸ்டீல், கார்பன் அதை விட அதிகமாக இருந்தால் மீடியம் கார்பன், அதை விட அதிகமாக இருந்தால் ஹை கார்பன் ஸ்டீல், அதை விட அதிகமாக இருந்தால் வெரி ஹை கார்பன் ஸ்டீல் பார்த்தோம். ஸோ அது 4தோட குணத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது எல்லாத்தையுமே அருமையாக சூப்பராக சொல்லி நிவேதாக்கு தேங்க்யூ.